என் பேர் சாதனா குமாரி. எவ்வளவு மார்க்? 95 ப்ளஸ் வரும். क्वेश्चन ஈஸியா இருந்துச்சா? ரொம்ப ஈஸி தான். மேம் சொன்னதெல்லாம் வந்துச்சா இல்ல வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா கேட்டாங்களா? எக்ஸ்பெக்டட் क्वेश्चंस தான் இருந்துச்சு. எல்லாமே உங்க ஆம்பிஷன்? என்னோட ஆம்பிஷன் வந்துட்டு ஐஏஎஸ் ஆகணும்ன்றது. எதனால? சின்ன வயசுல இருந்தே இதுதான் ட்ரீம். ப்ளஸ் இந்த சொசைட்டியை மாற்றணுன்ற கண்டி. என் பேர் யாழினி. எங்க இருந்து வரீங்க? நான் மதுரை மாடல் ஸ்கூல் படிக்கிறேன். ஓகே, எவ்வளவு மார்க் வரும்? क्वेश्चन ஈஸியா இருந்துச்சா? கொஸ்டின் ஈஸியா வரும். எவ்வளவு மார்க் வரும்? 95 90 பிளஸ் வந்துரும். 90 பிளஸ். ஓகே, எதிர்பார்த்த क्वेश्चंसலாம் வந்துருச்சா? மட்டும் நாங்க நிறைய எதிர்பார்த்தோம். ஆனா அவங்க சிம்பிளா கேட்டாங்க. ஈஸியா கேட்டாங்க. ஈஸியா சரி, ஓகே. ஃபியூச்சர்ல என்ன ஆகலாம்னு இருக்கீங்க? ஃபியூச்சர்ல டாக்டர். நீட் எப்படி நீட்லாம் ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க? ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். எதனால டாக்டர்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்? எனக்கு அவங்களா லைஃப் சேவியர்ல, அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, ஓகே, थैंक यू. கீர்த்தனா. என்ன மார்க்? 95 பிளஸ் வரும். 95 பிளஸ். எந்த ஸ்கூல்ல இருந்தீங்க? மதுரை மாடல் ஸ்கூல்ல இருந்து. உங்களுக்கு என்ன ஆம்பிஷன்? எனக்கு வந்து ஆர்மி டாக்டர் ஆகணும் ஆசை. ஆர்மி டாக்டர். எதனால? வீட்ல யாரும்? இட்ஸ் மை பேஷன். எல்லாரும் ஆர்மி. அதனால அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட். வீட்ல நான் போகணும். நீங்க போய் நான் உங்க ஃபேமிலி இது பண்ணுங்க. थैंक यू. உங்களுக்கு எவ்வளவு மார்க் வரும்? 95 பிளஸ் வரும். 95 பிளஸ். உங்க ஆம்பிஷன்? என்னோட ஆம்பிஷன் ஆடிட்டர். ஆடிட்டர். எதனால? ஃபர்ஸ்ட் லாயரா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 21 வயசுல சம்பாதிக்கணும்னு வந்துருச்சு. அதனால ஆடிட்டர். ஆடிட்டர் கூட சம்பாதிச்சீங்க? ஏசிசியை முடிச்சுட்டு வெளில போனேன். क्वेश्चन எப்படி இருந்துச்சு? क्वेश्चन வந்து கொஞ்சம் டஃபா தான் இருந்துச்சு. ஒன் வேர்ட் மட்டும் ஒரு 4-5 இது உள்ள இருந்து கேட்டிருந்தாங்க ப்ரோ. கம்பல்சரி क्वेश्चन கொஞ்சம் டஃபா இருக்குனா? ஆமா. எவ்வளவு மார்க் வரும்? ஒரு 90 பிளஸ். 90 பிளஸ். ஓகே, எக்ஸாம்ல நல்லா இருக்கு. ஈஸியா இருந்துச்சா? ஈஸியா தான் இருந்துச்சு. ஒரு சில 6 நோட் 7 நோட் புக்கிங் வந்துருந்துச்சு. எல்லாம் ஈஸி தான். 2 மார்க் மார்க்ல படிச்ச மாதிரி ஆன்சர் வந்துச்சு. அப்படி. ஓகே, எவ்வளவு மார்க் வரும்? 100 வரும் ப்ரோ. 100 வரும். எவ்வளவு மார்க் வரும்? क्वेश्चन ஈஸியா இருக்கு. क्वेश्चन சரியான ஈஸி. எவ்வளவு மார்க் வரும்? ஆர்க்கு 80 மேல வந்துரும். 80க்கு மேல. ஈஸியா இருக்குனா 100ல அடிக்கணும். எப்படி 80? வந்து கொஞ்சம் 3 மார்க்ல வந்து கம்பல்ஸ் வந்து ட்விஸ்ட் வச்சிட்டாங்க. என்ன ட்விஸ்ட்? படிக்காத வந்துருச்சு. இங்க இருக்குன்னு தெரியல போறீங்க. அப்புறம் எப்படி क्वेश्चन ஈஸி ஆகும்? மத்ததெல்லாம் ஈஸில, மத்தெல்லாம் ஈஸில. அது ஒண்ணு மட்டும் தான் தப்பு. மத்தெல்லாம் கரெக்ட். थैंक यू. சரி, அடுத்து என்ன பண்ண போறீங்க ஃபியூச்சர்ல? ஃபியூச்சர்ல இது நீட் எக்ஸாம் எழுதணும் ப்ரோ. நீட் எக்ஸாம் எழுதிட்டு அதுக்கு ஏதாவது வேற ஏதாவது சரி, அது ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்களா? இனிமே ப்ரிப்பேர் பண்ணணும் ப்ரோ. ஏற்கனவே பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கடுத்து இனி ஒரு 2 மந்த்ஸ் இருக்கலாம். அந்த 2 மந்த்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும். உங்களுக்கு மார்க் எவ்வளோ? எங்களுக்கு சென்டம் வந்து கன்ஃபார்ம். சென்டமா? சரி சரி, ஓகே. எப்படி படிக்கிறீங்க? நான் புக்கினே புக் பேக் எல்லாம் கரெக்டாக படிச்சிட்டேன். இது புக்கினா புக் பேக் எதுவும் தெரியல. கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஆன்சர் தெரிஞ்சு ஆடு போட்டு விட்டேன். ஈஸியா வந்துருச்சு. நேரத்துக்கு வார்னி எல்லாருமே நல்லா எல்லாருமே. எவ்வளவு மார்க் வரும்? வார்னில எவ்வளவு கூட வச்சிருக்காங்க? 35 மொத்த ஒரு 70 மார்க் மொத்தமா இருக்கு. பிராக்டிகல் 30 மார்க் கண்டிப்பா வந்துடும். இந்த இதுல ஒரு அடிச்சலாம், ஒரு 50க்கு மேல அடிச்சலாம். 70க்கு 50 மேல அடிச்சலாம். உங்க ஸ்டாஃப் சொன்ன சம்பளம் வந்துச்சு, அதுக்கு வேற மாதிரி மாத்தி கொடுத்தாங்க. ஆக்சுவலா நாங்க 6 நாளும் அங்க இருக்கிறது ஹாஸ்டல் ஸ்கூலு. அவங்க ஃபுல்லா ஸ்பெஷலா நல்லா ஃபுல்லா இருந்து சொல்லி கொடுத்தாங்க. அதனால எல்லா சம்பளம் பார்த்துக்கணும். அப்படி ஸ்டாஃப்ஸுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்? தேங்க்ஸ் சொல்லுங்க. தேங்க்ஸ் சொல்லுங்க. சரி, ஃபியூச்சர்ல என்ன ஆகணும்? நான் MBA IAM போகணும். சரி, ஓகே, தேங்க் யூ. ஈஸியா இருந்துச்சா? ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. எவ்வளவு மார்க் வரும்? 95% வந்துடும். 95%. சரி, ஓகே. நான் பார்த்தா 80 அடிச்சுனா வைங்க. அவங்க அடிப்பாங்கடா. நீ எவ்வளவு அடிப்ப? என்ன சொல்றது? ஒண்ணுமே பண்ண முடியாது. ஃபியூச்சர்ல என்ன ஆகலாம்? டாக்டர் தான். டாக்டர். ஏன் எல்லாருமே டாக்டர்? நாங்களாம் ஒரே ஸ்கூல்ல தான் படிக்கிறோம். நீட் கோச்சிங் இப்போ எடுத்துட்டு. கோச்சிங் நீட்டுக்கு போயிட்டு இருக்கீங்க? சரி, ஓகே, தேங்க் யூ. உனக்கு ப்ரோ எவ்வளவு மார்க் வரும்? ஒரு 95 பிளஸ் வரும். 95 பிளஸ். எவ்வளவு ஃபியூச்சர்ல நீங்க என்ன ஆக போறீங்க? IAS ஆகும். IAS அக்ரி என்ன ஸ்டேட் போர்டு முடிச்சு அக்ரி முடிச்சுட்டு IAS ஆகும். என்ன ரீசன்? என்ன ரீசன்னா சின்ன வயசுல சில ஆம்பிஷன்ஸ் இருந்துச்சு. அதனால நிறைவேற்ற முடியல. ஆனா மத்த யாராலையும் நிறைவேற்ற முடியாம இருக்க கூடாது. அதனால IAS ஆகும். சரி, ஓகே, தேங்க் யூ. ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. ஓகே, இப்போ வந்து லாஸ்ட் எக்ஸாம் மாடல் எக்ஸாம்லாம் இருப்பாங்க. அது எவ்வளவு டோட்டல் எடுத்தீங்க? எக்ஸாம் மாடல் எக்ஸாம்ல பாட்னியில் சென்டம் எடுத்துறேன். சுவாலஜிலையும் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். சுவாலஜியில் எப்படியும் ஒரு 600 தானே எக்ஸாம். ஸ்கூல்ல வந்து இப்போ லாஸ்ட்டாக மாடல் எக்ஸாம் வச்சிருப்பாங்க. அப்போ வந்து உங்களோட டோட்டல் எவ்வளோ? 520. 520. சரி, இதில் எவ்வளோ எடுப்பீங்க? இதில் கன்ஃபார்ம் 550 மேலே எடுத்துறேன். டோட்டல் பயாலஜி சென்டம் எடுத்துறேன். ஃபியூச்சரில் என்ன ஆகணும் சார்? நானும் ஆகணும் டாக்டர். டாக்டர் தான். நீட் நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா? சரி, இப்போ இந்த ஸ்டடீஸ்க்கும் நீட் ஸ்டடீஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? இன்னுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். சரி, தேங்க்யூ.